ஹாய், நம்ம இப்போ பீட்ரூட் அல்வா பண்ண போகிறோம். ஒரு பீட்ரூட்டை திருவி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல திக்கு தண்ணி கலக்காத பால் தான் பசும்பால். ஒரு கப்பு 1.5 கப்பு எடுத்துகிட்டு அதில் இந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா வேக வைங்க. ஒரே ஒரு பீட்ரூட் தான் இது. நல்லா வேக வைங்க. நல்லா வெந்த உடனே ஒரு 4-5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி செஞ்சதில் கரெக்டாக இருந்தது. நான் போட்ட இந்த சர்க்கரை கூடவும் இல்லை குறையவும் இல்லை. இப்போது சர்க்கரை போட்டு பாலோடு சேர்த்து நல்லா வெந்துட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்த உடனே திருப்பியும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நல்ல டார்க் கலர் கிடைக்குமேன்னு போட்டிருக்கேன். நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க அந்த பீட்ரூட்டு பாலோடு சேர்த்து. சர்க்கரை எல்லாம் சேரணும். அதுக்குள்ளே முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய்யும் ரொம்ப கூட போடலை. இதில் கரெக்டாக இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு கூட வேணாலும் கூட போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் ஆகி ஒன்றா சேர்ந்து குக்கார அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஏலக்காய் பொடிச்சு போட்டிருக்கேன். ஒரு 3-4 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஒரு 2 ட்ராப்ஸ் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸ் வாட்டர் போட்டதே தெரியல, நல்லா இருந்தது ஃப்ளேவர்டாக. ஏன்னா அந்த பீட்ரூட்டோட இந்த ரா ஸ்மெல்லுன்னு ஒன்று இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக நான் போட்டேன். ஆனால் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் தெரியவே இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. முடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கோங்க. லாக்டவுனில் ஸ்வீட் வெளியே கிடைக்காது. வீட்டில் இருக்கிற பீட்ரூட் வச்சு ஒரு சிம்பிள் ஸ்வீட் செஞ்சாச்சு.